ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தை அமாவாசை அப்படின்றதுனால சூப்பராக சுட சாதம் வடிச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி சாதத்துக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அதோ பாருங்கள், இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எதுவுமே சாப்பாட்டில் சேர்த்துக்கூடாது இல்லையா. அதனால் நான் வந்து ஒரு சூப்பரான தக்காளி பருப்பு தான் செஞ்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் திக்காகிடுச்சு, நம்ம சாப்பிடும்போது லைட்டாக தண்ணி ஊற்றி இது வந்து டைலூட் பண்ணிக்கலாம். அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காத கேரட் பீன்ஸ் பொரியல் தாங்க. அண்ட் இந்த மாதிரி அமாவாசை டைமில் வந்து வாழைக்காய் கண்டிப்பாக வைக்கணுமா, அதனால் நான் வந்து வாழைக்காயும் வந்து சூப்பராக ரவுண்டாக போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், சேமியா பாயாசம் இதெல்லாமே நான் படைச்சிட்டேன், அதனால தான் எல்லாம் கம்மியாக இருக்குது. சூப்பராக சேமியா பாயாசமும் செஞ்சாச்சு. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் சட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோ அப்பளம் போடுறதுக்காக. இதோ பாருங்கள், அப்பளம் பேக்கெட்டும் ரெடியாக இருக்குது. நான் ஆல்ரெடி அப்பளம் போட்டு படைச்சாச்சு. அண்ட் இதோ பாருங்கள், வடைக்கு மாவு அரைச்சிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல்.